ஹாய், வணக்கம். ஹாப்பி சண்டே. வாங்க, இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன். மார்க்கெட்லேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை பார்க்கலாங்களா? ஏடிஎம்மில் போயிட்டு எனக்கு தேவையான காசு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வர வழியில் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருக்கேங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான வரதராஜ பெருமாள் கோயில் தாங்க இது. மார்கழி மாதம் இல்லைங்களா, அதனால் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற அந்த வரதராஜ பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்னன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி சண்டே இல்லையா, சண்டேன்றதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு வருவாங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் 10 ரூபாய் பேக்கெட் வாங்கிறதுனால எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் கருவேப்பிலை மட்டும்தான் கொடுப்பாங்க. இது கடையில் வாங்கினேன், அதனால் எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கியிருக்கேங்க. ஏற்கனவே தக்காளி வீட்டில் நிறைய இருக்குது, இருந்தாலும் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் வாங்கிட்டேங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, வாங்கிட்டேன். இது ரேட்டும் கம்மி தாங்க. 1 கிலோ பார்த்திங்கன்னா 22 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ நாளைக்கு வேணால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்பவும் பிடித்தமான சோளம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. மக்காச்சோளம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மக்காச்சோளம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க, அதனால் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 1 கேஜின்னு பார்த்திங்கன்னா 35 ருபீஸுங்க, 35 ரூபாய். 35 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 4 சோளம் நின்றுது. பரவாயில்ல, தாராளமாக வாங்கலாங்க. இதை அவங்களுக்கு அவிச்சு நான் இன்றைக்கி கொடுத்துருவேன். நீங்கள் சண்டே ஸ்பெஷல் என்ன செய்கிறீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பாருங்கள், இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த கருவாடு, நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது பேக்கெட்டு 10 ரூபா தான். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எடுத்துகிட்டு கடையில் மாட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டேன். 2 பேக்கெட்டு வாங்கினேங்க, கருவாடையும் நெத்திலி கருவாடும். இதை பாருங்கள், இது வாழை கருவாடுன்னு சொல்லுவோம். எல்லாமே 10 ரூபா தான் பேக்கெட்டு. நான் வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த கருவாடை வச்சு தான் இன்றைக்கி நான் சண்டே ஸ்பெஷலாக செய்ய போகிறேன். இது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. அது என்னன்றது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மீதி 6 ருபீஸ் இருந்தது. அந்த 6 ருபீஸ்க்கு நான் பச்சை மிளகாய் வாங்கிட்டேங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், நீட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது பச்சை மிளகாய். ஸோ நான் இன்றைக்கி சண்டே மார்க்கெட்டு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் இது தாங்க. இந்த திங்ஸை வச்சு தான் நான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் செய்ய போகிறேன். அந்த ஸ்பெஷல் என்னன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாகவும் போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எங்களுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.